முன்னாடி கவனிச்சுட்டு இருப்பேன் அந்த வண்டியில வர்றாங்க போறாங்க. இப்ப நம்ம ஆபீஸ்லயே ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்குங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போறோம்னா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட பைக் இருக்குங்க, ஆனா அந்த பைக்ல போகணும்னு இவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்ப அதை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கண்டிப்பா வாங்கலாம்னு சொல்லி பிளான் ஆனதுக்கு அப்புறம் ராயல் என்ஃபீல்டே பேசி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு நம்ம ஒரு 15 வண்டி மொத்தம் புக் பண்ணும்போது பார்த்தா நமக்கு டெலிவரி ஒரு இஷ்யூ வந்தது. அதனால ஒரு மாசமா அவங்க இவங்களுக்கு தெரியாமையே நானே வந்து பர்சனலா மூவ் பண்ணீங்க. அந்த பிளான்ட்லயும் பேசி எல்லாத்துக்கும் ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சதுங்க. மேனேஜர் ஹிமாலயன், அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா கிளாசிக் 350 வந்து ஒரு 4 பேருக்குங்க. அப்புறம் ஹண்டர் வந்து ஒரு 7 பேருக்கும், அப்புறம் ஒரு 3 பேருக்கு வந்து யமஹா ரே ஸ்கூட்டருங்க. முதல் 15 வண்டி பிளான் பண்ணிச்சுங்க. சரி பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுக்க சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டுங்க அவங்க இடத்துக்கு சொல்லல. சண்டே திடீர் ஒரு மீட்டிங் சொல்லி வர சொல்லிச்சுங்க. நமக்கு ஆக்சுவலா மீட்டிங் இருக்குங்க. அப்ப என்னன்னா நார்மலா வந்து கொஞ்சம் பேசுவோம், அதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம், அது போயிட்டு இருக்குங்க. அந்த அன்னைக்கு ரொம்ப சீரியஸாவே உட்காந்து நான் பேசிட்டு இருந்தேன். அவங்களும் ரொம்ப சீரியஸாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஏதாவது சர்ப்ரைஸ் வந்து வெளியே தெரிஞ்சுக்கூடாது வேண்டிய ரொம்ப சீரியஸா மீட்டிங் போயிட்டு இருந்துச்சுங்க. சரி முடிச்சுட்டு ஒரு வண்டி வர சொல்லி சில வண்டியில இறங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் ரிலாக்ஸா சொல்லிட்டு சரி ஒரு நம்ம வீங்கல் வண்டியில ஏற்றி எல்லாத்தையுமே வெளியே கூட்டிட்டு போனாங்க. நம்ம ரிசார்ட்டை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஈவெண்ட்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு புரியலீங்க. இல்ல எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறோம், தீபாவளி வருது, வேலை ஜாஸ்தி, அதனால ஒரு சின்ன ஈவெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுங்க. சும்மா ஒரு மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி 3 ஈவெண்ட் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டுங்க. ஒரு டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஒருத்தர இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்ப நம்ம ஆரம்பிச்சு 20 வருஷம் முடிஞ்சு 24 வருஷத்துக்கு போறோம். அதனால கூட சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட். ஆனா இதுல என்ன ஆச்சுன்னா நீங்க 15 பேர் இருக்கிறீங்க, எங்கிட்ட வந்து 5 கிஃப்ட் தான் இருக்குது. அதனால கவர்ல ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஹிடன் பிளேசஸ்ங்க, ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மேப் இருக்கும். அதை எடுத்துட்டு நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருக்கிறது 5 தான், ஆனா 15 பேர் இருக்கிறீங்க. யாரு ஃபர்ஸ்ட் போறேன்னு நீ கண்டுபிடிச்சு எடுக்கலாம் சொல்லி 15 பேருக்கு கவர் கொடுத்தாச்சு. போய் எல்லாமே தேடினாங்க. ஆனா இதுல ஆச்சரியம் நம்மளுக்கு தெரியும் யாருக்கு என்னன்னு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த நம்பரும் போட்டோம், இடமும் கொடுத்துட்டோம். ஆனா அவங்களுக்கு தெரியாது. போய் எல்லாமே சர்ப்ரைஸா பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே வெஹிக்கிள் அவங்களுக்கு கிடைச்சிச்சுங்க. ரொம்ப பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ். முன்னாடி கவனிச்சுட்டு இருப்பேன் அந்த வண்டியில வர்றாங்க போறாங்க. இப்ப நம்ம ஆபீஸ்லயே ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்குங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போறோம்னா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட பைக் இருக்குங்க, ஆனா அந்த பைக்ல போகணும்னு இவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்ப அதை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கண்டிப்பா வாங்கலாம்னு சொல்லி பிளான் ஆனதுக்கு அப்புறம் ராயல் என்ஃபீல்டே பேசி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு நம்ம ஒரு 15 வண்டி மொத்தம் புக் பண்ணும்போது பார்த்தா நமக்கு டெலிவரி ஒரு இஷ்யூ வந்தது. அதனால ஒரு மாசமா அவங்க இவங்களுக்கு தெரியாமையே நானே வந்து பர்சனலா மூவ் பண்ணீங்க. அந்த பிளான்ட்லயும் பேசி எல்லாத்துக்கும் ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சதுங்க. மேனேஜர் ஹிமாலயன், அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா கிளாசிக் 350 வந்து ஒரு 4 பேருக்குங்க. அப்புறம் ஹண்டர் வந்து ஒரு 7 பேருக்கும், அப்புறம் ஒரு 3 பேருக்கு வந்து யமஹா ரே ஸ்கூட்டருங்க. முதல் 15 வண்டி பிளான் பண்ணிச்சுங்க. சரி பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுக்க சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டுங்க அவங்க இடத்துக்கு சொல்லல. சண்டே திடீர் ஒரு மீட்டிங் சொல்லி வர சொல்லிச்சுங்க. நமக்கு ஆக்சுவலா மீட்டிங் இருக்குங்க. அப்ப என்னன்னா நார்மலா வந்து கொஞ்சம் பேசுவோம், அதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம், அது போயிட்டு இருக்குங்க. அந்த அன்னைக்கு ரொம்ப சீரியஸாவே உட்காந்து நான் பேசிட்டு இருந்தேன். அவங்களும் ரொம்ப சீரியஸாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஏதாவது சர்ப்ரைஸ் வந்து வெளியே தெரிஞ்சுக்கூடாது வேண்டிய ரொம்ப சீரியஸா மீட்டிங் போயிட்டு இருந்துச்சுங்க. சரி முடிச்சுட்டு ஒரு வண்டி வர சொல்லி சில வண்டியில இறங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் ரிலாக்ஸா